என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஒரு சகோதரி என்னை கேட்டதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னே முடிவெடுத்தேன். சாயனா இப்போ சமீப காலத்தில் இந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது, யாரும் ரோட்டில் வைக்கக்கூடாது. அது நான் முன்னாடிலாம் வச்சுருந்தேன், இப்போ வைக்க போனால் திட்டுறாங்க சாயனா. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, பாவமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா, வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க சாப்பாடு குடுக்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா நாங்க அத குடுத்துன்னு இருக்கிறேன். ஆனா, இப்ப போய் வச்சா எல்லாரும் திட்டுறாங்க சாயனான்றாங்க. உண்மதான் சாயரா. இப்ப இந்தியா முழுக்க இந்த விவாதம் தான் ஓடுது. நாம அத பத்தி கொஞ்சம் பேசலாம். பொதுவா நாய்க்கு ஏன் எல்லாம் இப்ப பயப்படுறாங்க? பொதுவா நாய்க்கு நெறைய பயம். உச்சநீதிமன்றமே நாய்க்கு அத புடிச்சு அத இது பிரிகாஷன்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பயம் வருதுன்னா, சமீப காலத்தில நாய் கடியால் பாதிக்கப்பட்டு அந்த ரேபீஸ் என்ற நோய் வந்து, அதனால இறந்து போறவங்க எண்ணிக்கை, அதுவும் தமிழ்நாட்டில அதிகமா இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கிறாங்க. பிரச்சனை எங்கன்னா, அந்த ரேபீஸ் ஒரு நாய் கடிச்சு ஒரு மனிதனுக்கு ரேபீஸ் வந்துச்சுன்னா, அதுக்கு மாற்று மருந்தே இல்ல. டாக்டரே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சமீபத்தில எல்லா டிவிலயும் பார்ப்பீங்க. அதுக்கு மருந்தே இல்ல. மரணம் மட்டும் தான். ஏன்னா, அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. நாய் உண்மையிலேயே ரொம்ப நன்றியுள்ள நாய். நன்றியுள்ளது எல்லாமே கரெக்ட்டு. ஆனா, அதனோட அளவு அதிகமாகும்போது, மக்களுக்கு சில நேரங்கள்ல பாதிப்பு கண்டிப்பா வருது. ஏன்னா, முன்னாடி அது கிராமங்கள் அவ்வளோ தெரியல. நகரத்தில நெறையா தெரியுது. நகரத்தில அது போய் ஒதுங்கி நிக்கிறதுக்கான இடம் இல்ல. ஏதாவது வீட்ல தான் இருக்கணும், இல்ல சந்துல இருக்கணும், மெயின் ரோட்ல தான் போகுது. கிராமப்புறங்கள்ல அது வயல்வெளியில போயிடுது. சாப்பாடுக்கு மட்டும் தான் ஈவினிங் ஆனா வருது. அதுக்கப்புறம் அது காணா போயிடுது. நகரத்தில நீங்க நெறைய பாதிப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, கிராமத்தில இதோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாய போய் எல்லாத்தையும் சாவடிக்கணும்னு சொல்லல. அதுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போடப் போறாங்க. இப்ப கூட நெறைய இடத்துல புடிச்சு அப்பயே ஊசி போடுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கருத்தடை பண்ணணும். ஏன்னா, நாயோட எண்ணிக்கை இப்ப அதிகமாயிடுச்சு. கடந்த நெறைய வருஷமா அதுக்கு அந்த மாரி முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நாய் வண்டி வந்து புடிச்சுன்னு போகும், திருப்பி அதாந்து விட்டுடும். இப்ப அந்த மாரி இல்ல. பல வருஷமா அது பண்றதில்ல. அதனால நாயோட இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஒரு சந்துல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 6, 7 இருக்கு. ஒரு சந்துல. சென்னையிலேயே அது மாரி இருக்கு. அங்கங்க குரூப்பா உட்காந்துருக்கும். நாய்ங்களுக்குள்ள சண்டை வருது. இது ஒரு சில பேரு நாய நான் பாதுகாக்கிறேன்றது, சில பேரு நாய் வேண்டாம். ஏன்னா நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா நாய் வேணான்னுவாங்க. இல்ல நாய் மேல சில பேர் அச்சம் இருக்கும். அவங்களும் வேணான்னுவாங்க. பொதுவாவே நாய் வந்து எடுத்தோனே எல்லாரையும் கடிச்சிடாது. கொஞ்சம் அது அதோட என்ன சொல்றது? நாய் யாரையும் கடிச்சிடாது. ஒரு புதிய ஆள் வந்தா கொலைக்கும். சில பேரு அந்த புதுசா வராங்க அந்த ஏரியாவுக்கு, இல்ல அது கூட பழக்கம் இல்லன்னா, அது தன்னுடைய எதிர்ப்பை காட்டும். ஆனா எல்லாரும் அத ஏத்துக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம புதிய இடத்துக்கு போனா நாய் கொலைச்சா நமக்கு பயமா இருக்கும். இந்த வாட்டி அந்த சைடு போ முடியாதேன்னு. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நாயோட எண்ணிக்கை எந்த நாயும் போய் சாகடிக்கக் கூடாது. இதுக்கப்புறம் இனப்பெருக்கம் பண்ணக்கூடாது தான் அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. அது நல்ல ஒரு விஷயம் தான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. ஒண்ணும் இல்ல தாராம். ஒரு கிராமத்துல, இல்ல உங்க ஊர்ல 2 குரங்கு, இல்ல 3 குரங்கு வந்தா, நம்ம அதுக்கு டெய்லி சாப்பாடு குடுப்போம். அத பார்க்கும்போது ஆர்வமா இருக்கும். பயம் இல்லாம இருக்கும். இதே குரங்கு கூட்டம் நெறைய வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கிராமத்தில உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த குரங்கு கூட்டத்த எடுத்துன்னு போய் எங்கேயாவது புடிச்சு எங்களுக்கு தொல்ல பண்ணுது. வீட்டுக்குள்ள எதுவுமே வைக்க மாட்டுது. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுது. நீங்க எடுத்துன்னு போயிடுங்க. இப்படின்னு சொல்றது கிராமத்தில அடிக்கடி நடக்கும். திடீர்னு குரங்கு கூட்டம் வரும். எங்கேருந்து வரும்னே தெரியாது. கரண்ட் கம்பம் ஏறும், ஜன்னல்ல வரும், சுத்தும், எல்லாமே சுத்தும். திடீர்னு பார்த்தா அது தொல்ல அதிகமாகும்போது, இங்க இருக்கிற மக்களே அத எடுத்துன்னு போய் அப்புறப்படுத்துங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. நாம ஆஞ்சநேயரா வழிபடுவோம். குரங்கு யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயரோட நம்ம வழிபடுறது. அதுவே அளவுக்கு அதிகமானா, மக்கள் புகார் குடுத்து, அத எடுத்துட்டு போய் காட்டுல விட்டுருங்க. இங்க தேவையில்லன்னு சொல்லுவோம். நாம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமான அதே ஒரு குரங்கு இருந்துதுன்னு வச்சுக்கங்களேன், இல்ல 2, 3 குரங்கு இருந்தா, அத நம்ம வழிபடுவோம். அதுக்கு பழம் குடுப்போம், தேங்காய் குடுப்போம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அளவு அதிகமாகும்போது, அது மக்களுக்கு பிரச்சனையாவுது. இப்ப நாயோட அளவு அதிகமாயிருக்கு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இத அரசாங்கம் சரி பண்ணின்னு வருது. முதல்ல அந்த ரேபீஸ் தடுப்பூசி நாய்க்கு போடுறாங்க. அதுக்கப்புறமா அது கருத்தடை பண்றாங்க. அதோட எண்ணிக்கை நார்மல் குறைஞ்சு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. இது நாய்க்கு மட்டும் இல்ல சார். பூனை கடிச்சாலும் சரி, குரங்கு கடிச்சாலும் சரி, எலி கடிச்சாலும் இந்த ரேபீஸ் நோய் வரும். ஆனா ரேபீஸ் நாயால அளவுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்த விலங்குகள விட. அதனால தான் இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கு. இதுக்கு நாமளும் ஒத்துழைச்சு தான் ஆவணும். இதுல வந்து நாம வந்து ஒத்துழைக்காம இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா,
நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நிறையா. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஊசி போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதில் குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புகாரம் வருது. பெரியவங்களை நாய் கடிக்கிறது கொஞ்சம் கம்மி. குழந்தைங்க போகும்போது அது ஈக்குவலாக போகும்போது அது கடிக்கிறது நேரடியாக பார்த்துருக்கோம். நிறைய வீடியோவில் நாமளும் பார்த்துருக்குறோம். எனவே அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா அதை நாம் அதுக்கான நம்மளால் முயற்சிகளை நம்மளும் ஒத்துழைக்கணும். அதுக்குன்னு சாயங்காலம் நாய்க்கு நம்ம சாப்பாடு வைக்காமல் இருக்க முடியாது. உண்மையிலே நாய்க்கு சாப்பாடு வைக்க முடியலன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகும்போது பிஸ்கெட் போட்டு போங்க, அவ்வளோதான். போய் சாப்பாடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேடி எடுத்து வந்து என்னென்னா அந்த நாய் நமக்கு பாதிப்பு கொடுக்காத வரைக்கும் தான் நாம் சாப்பாடு வைப்போம். நாயால் நமக்கு பாதிப்பு வந்தோன்னு நம்ம அடித்து விரட்டும். அது மனித இயல்பு. அது மனித இயல்பு எல்லாருக்குமே இருக்கிறது தான். எல்லா விலங்குகளும் அப்படி தான். நமக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது நாம் அதை வெறுப்போம். பாதிப்பு வராத வரைக்கும் அதை நம்ம பாதுகாப்போம். ஆனால் வாயில்லா ஜீவன் அது பசியோடு எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இறைவன் அதுக்கான ஏற்பாடை கொடுப்பார். ஏன்னா படைச்ச ஒவ்வொரு உயிருக்கும் சாப்பாட்டுக்கும் இறைவன் அந்த சாப்பாடு என்னன்னு எழுதி வச்சுருப்பார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ போய் ரோட்டில் சாப்பாடு வைக்கிறது, வச்சுட்டு வர்றது, இது எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, ரொம்ப நல்லது. காரணம் என்ன, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அதனால தான் வேண்டாம். உங்கள் பகுதியில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய்ங்களுக்கு மட்டும் வைங்க. ஏன்னா ஒரு நாய் இனப்பெருக்கம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாய் ஒரு வருஷத்தில் 4-5 குட்டி போடும். அது குட்டி 6-7 போடும். அதில் 4 வளர்ந்துடும். வருஷம் 4 நாள் வளர்ந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாக நாயாகிடுது. அதுக்காக தான் இப்போ கருத்தடை பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே ஈஸியாகிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பயும் போல் பசுமாடுக்கு கொடுங்க. பசுமாடு, அப்புறமா பூனை, அதுங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பறவைகளுக்கு அதுக்கான சாப்பாடு கொடுங்க. நாய்களுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் கொடுங்க. மற்ற ஏரியாவில் போய் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதுக்கான வழியும் தீர்ப்பார். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற மிகப்பெரிய அட்வைஸு. முடிஞ்ச வரைக்கும் நாயால் யாரும் கடித்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அது கடித்து அது உடனே ரேபீஸ் வந்துடாது. ரொம்ப 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அதுக்கப்புறமா கூட அதோட பாதிப்பு வருது. அதுக்கு மருந்து இல்லைன்றதுனால தான் இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. எனவே நாம் எல்லோரும் நாய் யாரையும் கடிக்கக்கூடாது, மனிதனோட அன்பாக இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லோரும் வேண்டிக்கலாம். நாய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். சாய்ராம். ஓம் சாய்ராம்.